எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு விஷயத்த கண்டிப்பா கவனிச்சிருப்போம் இல்லையா? நந்தி எப்பவுமே சிவனை பார்த்தபடி உட்கார்ந்திருப்பார். இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி தேரையர் சித்தர் சொன்ன ஒரு பெரிய ரகசியமும் எச்சரிக்கையும் இருக்கு. அது என்னன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். சரி, நாம இந்த விஷயத்த 4 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நந்தியோட ரகசிய நோக்கம் என்ன? அப்புறம் சிவனுக்கு அவர் கொடுத்த ஒரு சத்திய வாக்குறுதி. அதுக்கப்புறம் எப்படி அவர் ஒரு வாயிற்கா போன இருந்து நம்மள எடை போடுறார். கடைசியா நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம விதிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்க போறோம். வாங்க, ஒரு சாதாரண கேள்வியில ஆரம்பிச்சு ஒரு சித்தர் சொன்ன மிரள வைக்கிற உண்மையில முடிக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். நந்தியோட ரகசிய நோக்கம். அவர் வெறும் சிவபெருமானோட வாகனம் மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லார் மனசுலயும் இந்த கேள்வி எப்பவாச்சும் வந்திருக்கும் இல்லையா? எதுக்காக நந்தி எப்பவுமே சிவனை விடாம பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கார்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதில் சும்மா ஏதோ கதைகள்ல இருந்து வரல. தேரையர் சித்தர் சொன்ன போதனைகள்ல இருந்து நேரடியாவே வருது. இது ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியத்தை நமக்கு சொல்லுது. அடுத்ததா பகுதி 2க்கு போலாம். சிவனிடம் ஒரு சத்திய பிரமாணம். நந்தி சும்மா அங்க உட்கார்ந்திருக்கல. அதுக்கு பின்னாடி சிவபெருமானுக்கு அவர் செஞ்சு கொடுத்த ஒரு பெரிய வாக்குறுதி இருக்கு. சித்தரோட வாக்கு என்ன சொல்லுதுன்னா, நந்தி சிவபெருமான் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அதுவும் குறிப்பா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கலியுகத்துக்காக. இந்த யுகத்தோட சவால்களை மனசுல வச்சுதான் அந்த வேண்டுகோளையே அவர் வைக்கிறார். இப்போ சித்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்கலாம். நந்தி சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, ஈசனே, இந்த கலியுகத்துல மனுஷங்க தெரிஞ்சே உயிர்களை கொல்லுவாங்க. அதனால நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். பாருங்க, இதுதான் முதல் படி. அதோட அவர் நிறுத்தல்ல, ஒரு நிபந்தனையும் வைக்கிறார். உங்ககிட்ட வர்றவங்க முதல்ல என்ன பார்க்கணும். என்ன பார்த்து உங்க மனசுல கருணை பிறந்தா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு உங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். பாத்தீங்களா, எவ்ளோ பெரிய ஒரு கண்டிஷன். அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? நாம நந்திய பார்க்கறது வெறும் ஒரு சிலைய பார்க்கற மாதிரி இல்ல. அந்த ஒரு நந்தி உலகத்துல இருக்கிற எல்லா பசுக்களோட பிரதிநிதியா அங்க நிக்கிறார். அவர் நம்ம மனசாட்சிய சோதிக்கிற ஒரு கருவி. சரி, இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு. வாயிற்காப்போனின் தீர்ப்பு. இந்த சத்திய பிரமாணம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு செயல்முறை தான். 1, ஒரு பக்தர் கோவிலுக்கு வராரு. 2, பசுவோட சின்னமா இருக்கிற நந்திய பார்க்கறாரு. 3, அந்த நொடியில நந்தி அவரோட மனசாட்சியையும் கருணையையும் எடை போடுறாரு. 4, அந்த சோதனையோட முடிவை பொறுத்து தான் சிவபெருமானோட ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தீர்மானிக்கப்படுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தத்துவம் சிவன் கோயிலோட மட்டும் நிக்கல. தேரையார் சித்தர் சொல்றபடி இது ஒரு பரந்த ஆன்மீக கொள்கை. ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க. முருகன் கோயில்கள்ல இருக்கிற மயில், சேவல், பெருமாள் கோயில்ல இருக்கிற கருடன், இவங்க எல்லாமே இதே வேலையை தான் செய்றாங்க. அந்தந்த விலங்குகளுக்கு நாம தீங்கு செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஞாபகப்படுத்துற வாயிற்காப்போலர்கள் தான் அவங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உணவின் சாபம். இங்கதான் அந்த ஆன்மீக கொள்கை நம்ம உடம்புல ஏற்படுற விளைவுகளோட நேரடியா இணையுது. தேரையர் சித்தர் ரொம்ப நேரடியாவும் அப்பட்டமாவும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறார். பசுமாமிசத்தை வெட்டி உண்பவர்களுக்கு அதன் விளைவு புற்றுநோய். ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, அந்த போதனை இன்னும் ஆழமா போகுது. ஒருத்தர் இந்த இறைச்சியை எவ்வளவு அதிகமா சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு உறுதியா இந்த நோய் அவங்கள தாக்கும்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆக சித்தர் சொல்றத வச்சு பார்த்தா நம்ம முன்னாடி 2 வழிதான் இருக்கு. 1, பசு மேல கருணை காட்டினா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்ல, அதை அழிச்சா விளைவு நோயா இருக்கும். தேர்வு நம்ம கையில தான். கடைசியா இந்த முழு விளக்கமும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நமக்காக எழுதப்பட்ட விதிக்கும் நடுவுல நமக்கு தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு தொடர்பு உண்மையிலே இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.